ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செமரு எரிமலை சீற்றம் உச்சநிலை அபாய அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா மேப்ஸ் லொக்கேட்டிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் பிளேசஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஜாவா தீவு. ஸோ ஜாவா தீவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவினுடைய தலைநகர் ஜகர்த்தா இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் வல்கனோ தான் செமரு எரிமலை. ஸோ வல்கனோ வந்து நம்ம 3 டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்மண்ட், தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டின்ட். ஸோ ஆக்டிவ்னு சொல்லும்போது எப்போவுமே அந்த பூமியில் அடியிலிருந்து அந்த ஏரி குழம்புகள் வந்து மேலே வந்துட்டே இருக்கும் அந்த டெக்டானிக் ரீஜன் வழியா, பிளேட்ஸ் ரீஜன் வழியா. ஸோ டார்மெண்ட்னு சொல்லும்போது இது வந்து ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏரி குழம்புகள் வந்து வந்துட்டு இருந்து, ஆனால் இப்போ தற்போது இல்லை, ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி வரலாம், அப்படி இருக்கக்கூடியதுதான் டார்மெண்ட் வல்கனோஸ். எக்ஸ்டின்ட் சொல்லும்போது இனி அதன் வழியாக பூமியின் அடியிலிருந்து எந்த எரி குழம்புகளும் வந்து மேலே வராது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த எக்ஸ்டின்ட் வல்கனோஸ். ஸோ இந்த ஈஸ்ட் ஜாவால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆக்டிவ் வல்கனோ தான் இந்த செமேரு வல்கனோக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மகாமேரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 200 ஆண்டுகள்ல நிறைய முறை வந்து இங்கே வந்து சீற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஆக்டிவ் வல்கனோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 129. இங்கே பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் இந்த எரிமலையோட அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த இந்தோனேஷியாவினுடைய அந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 27 கோடி. ஸோ எதனால இந்த வல்கனோ வந்து அடிக்கடி அந்த எரிகுழம்புகள் மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தோனேஷியா பசிபிக் நெருப்பு வளையம், அதாவது அந்த கண்ட நகர்வு இருக்கக்கூடிய உராயக்கூடிய அந்த இடத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த நாடுகள் இருக்கிறதுனால தான் இங்கே அடிக்கடி என்ன ஆகுதுன்னா அந்த கண்ட டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 பிளேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா. இந்த மிடில் வழியா இது நகரும் போது என்ன ஆகும்னா இந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ஏரி குழம்புகள் வந்து மேலே வரதுனால தான் இந்த வல்கனோஸ் வந்து ஆக்டிவாக இருக்கு.